ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஓவில் ரீஃபண்ட் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நிறைய நண்பர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி சொல்கிறது எதுவுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது, எப்படி 2 டாக்குமெண்ட்டுடைய அந்த பேஜ் எப்படி அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. அது என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தாலுமே சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கட்டண அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரீஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சில கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் வரும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வரும். அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு 2த்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஃபோட்டோ பண்ணியோ 2 பேஜையுமே ஒரே பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்டர்நாலஜி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எஸ்பிஓவில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஏதாச்சும் ஓரளவுக்கு அமௌண்ட் நம்ம குடும்பத்துக்கு நம்மளால் ஏதாச்சும் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க உள்ள. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுலாம் ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமோ, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சரியாக பண்ணுறோமா, நம்ம பண்ணால் கண்டிப்பாக வருமானு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரீஃபண்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை அப்லோட் பண்ணணும், எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அது எப்படி 2 டாக்குமெண்ட் 2 பேஜ் இருக்கும் அது எப்படி நான் கன்வெர்ட் பண்ணி தரணும், அது எல்லாமே நானே உங்களுக்கு பண்ணி தர போகிறேங்க. இவ்வளோ தாங்க விஷயமே. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இல்லை ப்ரோ நீங்களே பண்ணித்தாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா 2 பேஜையும் ஒரே கன்வெர்ட் பண்ணி தருது. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அது எப்படி பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லியும் கொடுத்தோம். ஸோ ஓகே அது வந்து தப்பாக பண்ணுறோமா கொஞ்சம் நேரம் நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. ஸோ அதை நாமளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருமே இல்லை கைட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்ளை இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே வந்து கவலைப்படாதீங்க. ஸோ அன்அஃபிஷியல் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலுமே தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிறீங்க. ஸோ எஸ்பிஐயில் அமௌண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சரியான முறையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு சின்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்னதாக ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்க, அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுறதுலையோ இல்லை ஃபில் பண்ணுறதுலையோ இல்லை அப்லோட் பண்ணுறதுலையோ ஏதாச்சும் சின்னதாக தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க. அப்போ இன்னுமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ வெளியே போகக்குள்ளேயுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்துலேயும் சரி இல்லை கஷ்டத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. ஏதோ ஒரு வருமானத்துக்காக நம்ம உள்ளே வந்தோம். ஆனால் இதுலேயும் பணம் வாங்குறதுக்கே பெரும் படம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிடவே கூடாது மக்கள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கொடுக்கவும் போகிறோம். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் வரதுக்கான இந்த ப்ரொசீஜர்லாம் என்னமா எப்படி பண்ணணும், நீங்கள் அது எப்படி அட்டாச் பண்ணணும் எல்லாமே நானே உங்களுக்கு பண்ணி தர போகிறேன். ஓகேங்களா. ஸோ சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன், பண்ணி தரவங்களுக்கும் நான் பண்ணி தர போகிறேன். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என்னை சேர்த்து விட்டு அப்ளைனும் எனக்கு கண்டுக்க மாட்டாங்க, அவங்களும் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தனியாக நிற்கிறவங்களுக்கு ஓகேங்களா. ஏன்னா அப்ளைன் இருக்கல அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி கேட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் எஸ்பிஓவில் இப்போ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கைட்னஸுமே இல்லாமல் இருக்கிறத நான் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கேன். அதே போல் சில மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி பண்ணுறது ஒரு சில டவுட்ஸ் அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணினா அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே A to Z உங்களுக்கு ரீஃபண்டுன்னு கிடையாது. எஸ்பிஓவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலுமே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா.
ஸோ ஓகே. இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் மெம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுத்துட்டுருக்கேன். அந்த அவங்க டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2த்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபா சென்ட் பண்ணி அனுப்பிடுவேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அப்லோட் பண்ணிருவாங்க. அவ்வளோதான் விஷயமே. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2த்தையும் மெர்ஜ் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபோட்டோ ரொம்ப சின்னதா தெரியுது. அந்த டாக்குமெண்ட் சைஸ் சின்னதாகக்குள்ள அந்த எழுத்துக்கள் எதுவும் தெரிய மாட்டுது. அதனால ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாட்கள வெயிட் பண்ணிட்டு, இப்ப இந்த டாக்குமெண்ட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அது ரிஜெக்ட் பண்றாங்க, அமௌண்ட் வரல அப்படின்னா, அது ஒரு வலி இருக்கு இல்லையா? அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மன அழுத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு இருக்கோம்? ஸோ, எஸ்பிஓல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனோ இது மட்டும் இல்லாம, நமக்கு என்ன முடியுமோ, நம்பளால என்ன முடியுமோ அவங்களுக்கு நம்ம வந்து தாராளமா பண்ணலாம். இத பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நானும் குறைஞ்சு போறது கிடையாது. ஸோ, எதுவுமே ஆக போறதில்ல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாரத்த குறைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ, அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோங்க. ஸோ, அதனால நீங்க ரீஃபண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, தாராளமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப மெசேஜ் பார்க்கல அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ, ரீஃபண்ட் சம்மந்தமா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ, வீடியோல போட்டு அதுவுமே உங்களுக்கு புரியல, எனக்கு இது சொல்லித்தாங்க, எனக்கு இது ஒண்ணுமே புரியல அப்படின்னா, தாராளமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் விஷயம், இல்ல ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பண்ணி குடுத்துருங்க. நெக்ஸ்ட் எனக்கு சொல்லி தாங்கன்னா கூட கண்டிப்பா நான் சொல்லி தரேன். ஏன்னா வந்து நான் பண்ணி தந்துட்டு, அத நான் ஒரு டெமோ காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ, டெமோ காமிச்சிட்ட பிறகு, இல்ல ப்ரோ நான் திரும்பி நான் ஒண்ணு பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே கூட நான் ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸோ, அப்போ கூட நீங்க ட்ரை பண்ணி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா, இது எஸ்பிஐல இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு இன்கம்க்காக உள்ள வந்தோம். நெறைய விஷயங்கள எஸ்பிஐல கத்துக்கிட்டோம். ஸோ, இப்ப ஆக்டிவா இருக்கிற நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வச்சிருக்காங்க, கன்டென்ட் மேக்கிங் வச்சிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்துட்டு இருக்காங்க. ஏதோ சில நண்பர்கள் மட்டும் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லன்னு சொல்லிட்டு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ, வெளிய போறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு கஷ்டமே படுத்தாம, ஸோ ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். ஸோ, அதுதான் விஷயமே. ஸோ, அதனால தான் இந்த கம்பெனிக்குள்ள வந்தோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணாங்க. டாக்குமெண்ட் சைன் பண்ண சொன்னாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. யாருமே கைட் பண்றதுக்கு இல்ல. இந்த மாரி ஒரு பேச்சு கூட நம்முடைய இதில வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது. அதனால ஸோ யாரையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறையும் சொல்லக்கூடாது. அதுதான் எஸ்பிஐயும் நம்ம குறை சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீகலா கொண்டு போறதுக்காக மட்டும் தான் இந்த ஃபார்ம் டெவலப் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்களே தவிர, மத்தபடி வந்து ஸோ வேற எதுவும் மக்களுக்காக ஒரு அழுத்தத்த குடுக்கணும், ஸோ அவங்கள கஷ்டப்படுத்தணும் அந்த மாரி எதுவுமே இல்ல. ஸோ வெளில போறாங்க அப்படின்னா, ஓகே அவங்கள்ட்ட தேவையான டாக்குமெண்ட்ல நம்ம சைன் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டணம் மட்டும் நம்ம குடுத்துடலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் சரி தான், நாங்க உங்களுக்கு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம். இப்போ ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு வெளியே போறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எஸ்பிஐல நெறைய டவுட் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ்ல நெறைய டவுட் இருக்கு. கன்டென்ட் ரைட்ல இந்த மாரி டவுட் இருக்கு. எனக்கு கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கு. நான் எதனா தப்பு பண்றேனா, எனக்கு கீவேர்ட் 2 தான் ஆட் ஆகுது. என்ன மிஸ்டேக் இருக்கு? நான் யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ஸோ நானும் நெறைய யூடியூப் சேனல் பார்க்குறேன். எனக்கு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் பார்த்து சரி பண்ணி குடுக்குறேன். ஓகேங்களா? என்ன தப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அத நான் உங்களுக்கு எப்படி சரி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியும் தரேன். ஓகேங்களா? ஸோ அதனால சின்ன சின்ன விஷயத்த நீங்க தப்பு பண்றதுனால தான் உங்க டாஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எதுக்குமே வொரி பண்ணாம நீங்க தாராளமா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அத சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? அப்போ நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலுமே நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு தான் நெறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. ஸோ அது தவிர்த்து ஓகேங்களா? ஸோ அதில ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, நோட்டீஸ் போர்ட்ல மேக்ஸிமம் எல்லாமே வந்துரும். அதில ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்ல டாஸ்க் சம்மந்தமா ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, வேற ஏதாச்சும் உங்களுக்கு எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருந்தாலோ, நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ், இந்த வீடியோ மேக் பண்ணது முக்கிய காரணமே இதுதான். ஏன்னா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ சொன்னாங்க என்ட்ட வந்து என்னன்னா, என்னோட டவுன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களாம் யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்களோட அப்படியே விட்டுட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எஸ்பிஐ யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.